கனமழையால் விக்கிரவாண்டி அருகே ராதாபுரம் பகுதியில் பப்பாளி, கத்திரி உள்ளிட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், விக்கிரவாண்டியில் தற்போது 3 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தனர்? கூடுதல் விவரம். அதாவது பெஞ்சல் புயல் வட கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெரும் கனமழையை கொட்டி தீர்த்துள்ள நிலையில் ஏராளமான நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்களிலும் மழைநீரானது சூழ்ந்து விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ராதாபுரம் பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 800 பப்பாளி மரங்கள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பப்பாளி மரம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து முழுவதுமாக வேரோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் பப்பாளி மரங்களில் உள்ள பழங்களும் அழுகி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இங்கிருந்த அனைத்து மரங்களும் வேரோடு சாய்ந்து உள்ள நிலையில் அருகே பயிரிடப்பட்டிருந்த கத்திரி உள்ளிட்ட பயிர்களும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தற்போது கடந்த 36 மணி நேரத்திற்கு மேலாக மழை குறைந்தாலும் மழைநீர் வடிந்துள்ளதை தவிர தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக இந்த பப்பாளி பயிரை தங்களது குழந்தை போல் பராமரித்து வந்த நிலையில் தற்போது இந்த மழைநீர் சூழ்ந்து பப்பாளி விதைகள் முழுவதும் சாய்ந்து சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பப்பாளி விதை பயிரிட்டுள்ள விவசாயி ஒருவரிடம் நாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த மழை கொடுத்திருக்கிறது, வரலாறு காணாத பாதிப்புகளை மழை பெய்த நிலையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறித்து விவசாயிகளிடம் கேட்டு தெரிவோம். என்ன மாதிரியான பாதிப்பு? இது எனக்கு ஒரு 65 வயசு ஆகுது சார். 65க்கு மேலே தானா புயல் கூட வந்தது. அப்போ கூட இந்த மாதிரி மழை கிடையாது. அதிகமான மழை, மேலே தண்ணி வருது, காற்று மழை அதிகமாக இந்த இடத்துல தண்ணி பிடிக்காத இடம். இதுலேயே செடிக்கு மேலே ஒரு 2 அடி கத்திரி செடி, வெண்டை செடி, அதுக்கு மேலே 2 அடி. சார், நான் இந்த பப்பாளி கரெக்டாக ஒரு 9 மாதம் ஆகுதுங்க. 9 மாதம், இது 8 மாதத்துக்கு மேலே தான் காய் உருவாகும். அது மட்டும் தான் அறுவடை பண்ண முடியும். இந்த 9 மாதத்தில் கரெக்டாக காய் வர பருவத்தில் இப்போ இதை பாருங்கள், என் கையில் வச்சுருக்கலாம் அந்த காய் தான். கரெக்டாக ஒரு செடி 100 காய்க்கு மேலே தான் காய்க்கும். சராசரி ஏற்கனவே 10 ரூபா விற்று இந்த வருஷம் 20 ரூபா விற்கிது. அப்படின்னு கணக்கு போனால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு லாஸ். இதில் என்ன பண்ணுறது? விவசாயம் பண்ணியாச்சு. இந்தாண்ட கத்திரி செடி லாஸு, இந்தாண்ட பப்பிள் லாஸு, அந்தாண்ட வெண்டை லாஸு. இதனுடைய நஷ்டத்தை இதில் ஈடு கட்டுறதுனே தெரியாது இருக்கிறோங்க நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு. எப்படின்னா அது குழந்த மாதிரி தான் சார். பப்பாளி மட்டும் அழுப்பஞ்சிலுப்பம் வளர்க்க முடியாது. என் கூட நட்டவங்க என் மாம்பேர் செடியை விட்டுட்டாங்க. குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டி வளர்க்குறோமோ அதே மாதிரி பயங்கரமான நோய் தாக்குதல் உண்டு, வேழல் உண்டு. இதெல்லாம் அதை காபந்து பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த 8 மாதம். கரெக்டாக என் கைக்கு காசு வர நேரத்தில் தான் இந்த புயலும் மழையும் அதிகரித்ததுனால என் மரம் பூரா மரமே கீழே ஊந்து போச்சுங்க. ஏறந்து 820 மரம் நட்டேன். இப்போ இருக்கிறது 100 மரம் கூட இருக்குமா என்ற நிலைமை இல்லாமல் இருக்குதுங்க. அது அதாவது தற்போது விவசாயி சொன்னதை நாம் பார்த்திருப்போம். ஒரு குழந்தை வயிற்றில் இருந்து பெற்றெடுப்பது போல கடந்த 8 மாதங்களாக இந்த பப்பாளி விதைகளை தீவிரமாக அதாவது மருந்து உள்ளிட்டவரை குறித்து பராமரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக இந்த பயிர் முழுவதும் சேதமடைந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசின் சார்பில் பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே விவசாயியின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.